Hello PKPs and Kudipana channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் ஆப் வந்து இப்போ ரொம்ப யங்கா லான்ச் ஆன ஒரு மொபைல் ஆப். இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. இந்த மொபைல் ஆப்போடைய நேம் வந்து டியூபே மொபைல் ஆப். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால ஒரு நாளைக்கு 80 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த மொபைல் ஆப்ல நம்ம வந்து யூடியூப் வீடியோஸ்ங்கிறத வந்து பார்க்க போறோம். இது போக சின்ன சின்ன டாஸ்க்ஸ், சில கேம்ஸ் விளையாட போறோம். வீல வந்து கொஞ்சம் ஸ்பின் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் வழியாகவும் நம்ம பணம் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம எந்த வித செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வித்ட்ராயல் அப்படிங்கிறத பார்க்கும்போது பே அவுட் லைட் காயின், பே அவுட் பிட் காயின், இது போக அமேசான் கிஃப்ட் கார்டு, கூகுள் பிளே கிஃப்ட் கார்டு, இப்படி வந்து வித்ட்ராயல் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த டியூபே மொபைல் ஆப்போடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த மொபைல் ஆப் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய மொபைல் பிளே ஸ்டோரில் வந்து டியூபே அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ நமக்கு கிடைச்ச சர்ச் ரிசல்ட் வந்து இதுதான். ஸோ நமக்கு வந்து டியூபே வாட்ச் அண்ட் ஏர்ன் அப்படின்னு வந்து காமிக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து லோகோ. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 4.4 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடைச்சிருக்கு. அவுட் ஆஃப் 27,000 ரிவ்யூஸ்ல இருந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து 100K ப்ளஸ் டவுன்லோட்ஸ் வந்து இந்த மொபைல் ஆப்புக்கு வந்து கிடைச்சிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் நமக்கு வந்து 4.4 ஸ்டார். ஸோ நம்மளுடைய 5 ஸ்டார் வந்து 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார் அண்ட் 1 ஸ்டாரை விட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ரீசெண்ட் ரிவ்யூ, அதாவது ஜூலை 2024 வந்து ஷேர் பண்ணது. ஓகே, இது வந்து ஒரு ரொம்பவே சூப்பரான மொபைல் ஆப்பு. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ பிக் தேங்க்யூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 20 people வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, உண்மையான பே அவுட் ஆப், அதாவது வித்ட்ராயலில் எந்தவித பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு அமௌண்ட், டீசென்ட் அமௌண்ட் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ ரீசெண்ட் மந்த்ஸில் ஒரு சூப்பரான மொபைல் ஆப்னா இதை சொல்லலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 68 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சில 4 ஸ்டார் ரேட்டிங்கும் நமக்கு வந்து இருக்குது. 100% நம்பக்கூடிய ஒரு மொபைல் ஆப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து ரீசெண்ட் ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பார்க்க முடியுது. இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயில் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரீசெண்ட் ரிவ்யூஸ் பார்த்த அதே ரிவ்யூஸ் தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒரு மொபைல் ஆப்பு, ஹானஸ்டாக ஓப்பனாக வந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து 37 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது யூசர்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. பட் கொஞ்சம் இந்த ஆட்ஸ், அடிக்கடி ஆட்ஸ் வர்றது தான் பிரச்சனை அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. எனிவே நம்ம வந்து இதில் வந்து கிரிட்டிக்கல் ஆர் மேபி 1 ஸ்டார் ரிவ்யூ அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஒரு மொபைல் ஆப்னாலே ஆட் இருக்கும், வீடியோ இருக்கும், எல்லாம் ஓகே தான். பட் அந்த ஆட் வந்து க்ளோஸ் பண்ண முடியல, எங்களால் கேன்சலே கொடுக்க முடியல அப்படின்னெல்லாம் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு தடவை ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்கு பிறகு 2வது ரிவ்யூ வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது ஓகே பல இஷ்யூஸ் வந்து இருக்குது, சால்வ் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுக்காங்க. பட் செகண்ட் ரிவ்யூவில் வந்து கொடுக்கும்போது எதுவுமே ஃபிக்ஸ் ஆகவே இல்லை, அதே பிரச்சனை தான் இருக்குது. ஸோ காயின்ஸ் வந்து சரியாக வந்து ஆட் ஆக மாட்டுக்கு, ஆப் வந்து திடீர்னு கிராஷ் ஆகுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து அந்த வியூ எடிட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிரிட்டிக்கல் ரிவ்யூஸில் வந்து ஓவராலாக வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கிராஷஸ் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி 30 நிமிஷம் கண்டினியூஸாக விளாண்டா கூட ஜஸ்ட் வந்து ஒரு 4 சென்ஸ் தான் கிடைக்குது. ஸோ இந்தளவுக்கு தான் ஒர்த்தா அப்படின்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து இந்த பே அவுட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பே அவுட்டில் வந்து $0.04 அப்படிங்கிற வந்து கொடுக்காங்க. ஸோ $0.04 நம்ம ஒரு பைசாவுக்கு ஒரு 3 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு செகண்ட் பே அவுட்டுக்கு வந்து $0.5, 40 ரூபா ஏர்ன் பண்ணால் தான் எடுக்க முடியும் அப்படின்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றுறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம வந்து வியூ எடிட் ஹிஸ்ட்ரியில் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்க்கும்போது ஓவராலாக நமக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இருக்குது, பட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியல. பட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கிறதுனால நம்ம இந்த மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம்.
ஸோ இதில் வந்து அந்த இன்ஸ்டால் அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பார் வந்து ஃபுல்லாக லோட் ஆன பிறகு அதுக்கு பிறகு ஓப்பன் வந்து எனேபிள் ஆகும். அதை கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து வரும். மறுபடியும் நீங்கள் வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் நேரத்துக்கு நிற்கிது. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து உள்ளேயே போகுது. ஸோ இதில் வந்து பாருங்கள், நமக்கு வந்து கூகுள் சைன்இன் அண்ட் ஃபேஸ்புக் சைன்இன் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து கூகுள் சைன்இன் வந்து கொடுக்கேன். ஸோ நம்மளுடைய ஜிமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணலாம். ஸோ லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து யூசர் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துட்டு உடனே உங்களுக்கு வந்து 50 டிபி, அதாவது $0.001 வந்து ஆட் ஆகிட்டு. ஸோ இதில் டாப்பில் பாருங்கள், நமக்கு வந்து டெய்லி லாகின் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து கிளைம் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ ஸ்ட்ரிக் ஆல்ரெடி கிளைம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இது போக உங்களுக்கு வந்து வாட்ச் வீடியோஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஷேர் ஆப் டெய்லி டாஸ்க் இருக்குது. சில இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனேபிளில் இருக்காது. எதெல்லாம் எனேபிளாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஏர்ன், வீடியோஸை வாட்ச் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இதே மாதிரி நமக்கு வந்து வாட்ச் ஆட்ஸ் அண்ட் ஏர்ன் அப்படின்னு வந்து இருக்குது. ப்ரொமோட் யுவர் வீடியோ அப்படிங்கிற வந்து இருக்குது. யூடியூப் சேனலில் உள்ள வீடியோஸை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியும் நமக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் வந்து சேனலை பார்த்து கூட நம்ம வந்து ஏர்ன் பண்ணலான்னு வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு டிக்டாக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா சப்ஸ்கிரைப் டு டிக்டாக்கும் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஏர்ன் அப்படின்னு வந்து கொடுப்போம். ஸோ இதில் வந்து பாருங்க, நமக்கு வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இருக்கு. இந்த யூடியூப் சேனல்ஸ்ல வந்து பெருசாக சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்த மாதிரி தெரியல. பட் எனிவே நம்ம இந்த சேனலை ஜஸ்ட் விசிட் பண்ணாலே நமக்கு வந்து டிபி அப்படிங்கிற வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ பாருங்க, நம்ம அந்த சேனலை வந்து விசிட் பண்ண பிறகு ரிவார்ட் கிளைம் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துட்டு இதே மாதிரி நிறைய சேனல்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் வாட்ச் பண்ணியும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வாட்ச் அண்ட் ஏர்ன் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ 35 செகண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து பார்க்கணும். அப்போ நமக்கு வந்து 26 டிபி வந்து கிடைக்க போகுது. ஸோ வீடியோ பார்த்த உடனே நமக்கு வந்து ரிவார்ட் கிளைம் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துட்டு இப்படி வந்து மறுபடியும் நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து அப்டேட் சூன் அப்படின்னு வந்துட்டு உடனே 251 டிபி அப்படின்னு வந்து கிடச்சிட்டு. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரெஃபரல் கோடை நம்ம ஷேர் பண்ணலாம். நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய கோடு மட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு ரெஃபரல் கோடு நீங்கள் வந்து ஷேர் பண்ண அவங்க வந்து அந்த ரெஃபரல் கோட் வழியாக என்டர் பண்ணும்போது 700 டிபி வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் வந்து எல்லா டாஸ்க்ஸை விடையும் இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷனில் தான் நமக்கு வந்து டிபி வந்து நிறையவே கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரெஃபரல் கோடை நீங்கள் வந்து என்டர் பண்ண போகிறீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து அந்த 700 டிபி அப்படின்னு வந்து கிடைக்க போகுது. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு கூட உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரீ என்ட்ரி அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு லக்கி நம்பர் அப்படின்னு வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணும். இப்போது 6 minutes 15 seconds வந்து டைம் வெயிட் பண்ணும். அதுக்கு பிறகு தான் அடுத்த லக்கி ட்ராவே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வின்னர் நம்பர் வந்து 1. அதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணாத காரணத்தினால நமக்கு வந்து காயின்ஸ் ஆட் ஆகலை. பட் அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய காயின்ஸ் வந்து ஆட் ஆகுது. இதில் லக்கி ஸ்பின் அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட்டும் இருக்குது. இதை நம்ம வந்து ஸ்பின் பண்ணலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து 15 காயின்ஸ் அப்படிங்கிற வந்து எடுத்திருக்கோம். ஸோ சூப்பர் விஷயம் தான். இதில் வந்து கிளைம் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த 15 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகி நமக்கு வந்து 286 டிபி அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இதில் ப்ளே கேம்ஸும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச லூடோ லெஜெண்ட்ங்கிற கேமை வந்து விளையாடலாம். ஸோ நம்ம நிறைய லூடோ கேம்ஸ் வந்து விளையாண்டுருப்போம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து யாராவது 6 போட்டாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி விளையாடும் போதும் 6 போட்டாலோ இல்லை 1 போட்டாலோ மறுபடியும் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து விளையாடலாம். பட் இந்த கேமில் வந்து 6 போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து இன்னொரு சான்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ 4 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 6 யார் போடுறாங்களோ அதை வச்சு தான் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த 6 விழுந்த உடனே ஸோ இப்படி தான் நம்ம கேம் வந்து இருக்கும். ஸோ இந்த கேம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எவ்ரி நவ் அண்ட் தென் ஆப்போனன்ட் வந்து நம்மளை வந்து அடித்த மாதிரியே தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். பட் எனி ஹவ் இந்த கேம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ அதனால நமக்கு வந்து அந்த 286 டிபி வரைக்கும் நமக்கு வந்து கிடச்சிது. இதே மாதிரி நமக்கு நிறைய கேம்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து பாருங்கள், நமக்கு வந்து நிறைய வீடியோஸும் நமக்கு வந்து இருக்குது. இதை வாட்ச் பண்ணி இதை பார்த்து நம்ம கிஃப்ட் அப்படிங்கிற வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அகெயின் நமக்கு வந்து வித்ட்ரா அப்படிங்கிற வந்து செக்ஷன் இருக்குது. ஸோ வித்ட்ராங்கிற செக்ஷனில் நம்ம கண்ட்ரி அப்படிங்கிற வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நான் வந்து இந்தியா அப்படிங்கிற வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்தியா ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வித்ட்ராயல் ஆப்ஷன்ஸ் வந்து வருது. பே அவுட் லைட் காயின்
பேஅவுட் பிட்காயின், கூகுள் கிஃப்ட் கார்டு, அப்புறம் அமேசான் கிஃப்ட் கார்டு இப்படி வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து டைரக்ட் பிரான்ச் டெபாசிட் அப்படிங்கிற வந்து கொடுக்கல. ஸோ நமக்கு வந்து இந்த மணியை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், பேஅவுட் பாலிசி அப்படின்னு என்னென்னா ஃபஸ்ட்டு வித்ட்ராயலுக்கு வந்து $0.04. நான் இந்த கமெண்ட் செக்ஷன் ஆல்ரெடி நான் வாசிட்டேன். செகண்ட் பேஅவுட்டுக்கு வந்து $0.5 வந்து கூட்டுறாங்க. ஸோ $0.04 அப்படிங்கிற வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு $3 சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு வந்து ப்ராசஸிங் டைம் வந்து 2 business days. ஸோ கொஞ்சம் மேபி டைம் எடுக்கலாம், பட் எனிஹவ் ஜெனுவினாக வந்து பே பண்ணுறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி கூகுள் கிஃப்ட் கார்டு அண்ட் அமேசான் கிஃப்ட் கார்டு வழியாக வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் செக்ஷனில் வந்து நமக்கு வந்து வெப்சைட் ஹிஸ்ட்ரி, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து tupay.blogspot.com ஒரு பிளாக் வந்து மெயின்டைன் பண்ணுறதை வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து பெருசாக ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து இல்லை, பட் எனிஹவ் இதில் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது, நெகட்டிவ் ரிவ்யூஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த கான்டாக்ட் செக்ஷன் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ண உடனே நமக்கு இப்படி தான் வந்து காமிக்குது. ஸோ நமக்கிட்ட வந்து ஒரு மேபி இந்த டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணால் மேபி ஒரு இமெயில் ஐடி வந்து காமிக்கலாம். பட் நமக்கு வந்து ஒரு ஃபோன் நம்பரோ இல்லை ஒரு லைவ் கூகுள் மேப் லொக்கேஷனோ ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸ், ஒரு பின்கோட் எதுவுமே வந்து டிஸ்பிளே பண்ணவே இல்லை. ஸோ சப்போஸ் இந்த மொபைல் ஆப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூ அப்படின்னா ஸோ ஒரு ரியல் ஹியூமன் பீயிங் வந்து நம்மளுடைய குவரிஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுல எந்த வித அஷூரன்ஸும் இல்லை. ஸோ இந்த மொபைல் ஆப்போடைய வெப்சைட் அப்படிங்கிற வந்து இதுதான் tupay.live. பட் இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுறதுல எந்த வித அர்த்தமும் இல்லை. ஏன்னா வந்து அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க, கெட் இட் ஆன் கூகுள் பிளே அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ஆப்பில் தான் நமக்கு எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இருக்குது. ஸோ மொபைல் ஆப்பில் நம்ம ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து பார்த்துட்டோம். எனிஹவ் நம்ம வந்து டெஸ்க்டாப் ஆர் மேபி லேப்டாப்பில் இந்த கூகுளில் வந்து சர்ச் பண்ணலாம், tupay ஆப் ரிவ்யூ இல்லை வந்து tupay ஆப் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து paidfromsurveys.com, அதுக்கப்புறம் eagleearner.com, அதுக்கப்புறம் digitalprava.in, அப்புறம் scamdetector.comலேயும் வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு வந்து ட்ரஸ்ட்பைலட்டில் வந்து ரிவ்யூஸ் வந்து இல்லை. ஸோ அக்கார்டிங் டு paidfromsurveys.com, ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்புக்கு கிடைச்ச ரேட்டிங் வந்து 1.5 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார். ஸோ மொபைல் ஆப்பில் வந்து 4.4 ஸ்டாரு, இங்கே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக வந்து இருக்குது. ஸோ உங்கள் டைமுக்கு ஒர்த்தான ஒரு மொபைல் ஆப் இல்லை, ரொம்ப ரொம்ப குறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பேபால் வழியாக கொடுக்குறாங்க, அது வந்து ஒரு ப்ளஸ்ஸு. மைனஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் செக்ஷன் இல்லை, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இல்லை, ஹெல்ப் பேஜ் வந்து இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த eagleearner.comல வந்து பார்க்கும்போது பல பிரச்சனைகள் இருக்குது, வித்ட்ராயலில் பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஃபைனல் தாட்ஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் நிறைய நாள் பாஸ் ஆகியும் சரியாக வந்து வித்ட்ராயல் வந்து கிடைக்க மாட்டேங்குது, பட் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி digitalprava.inல வந்து மென்ஷன் பண்ணது ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை, யார் வந்து ஓனர், யார் வந்து டெவலப்பர், இந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து இருக்குது. ஸோ வித்ட்ராயலில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி scamdetector.comல வந்து மென்ஷன் பண்ண இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த மொபைல் ஆப்புக்கு கிடைச்ச ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து 7.4, 7.4 அவுட் ஆஃப் 100. சரிங்களா, ரொம்ப ரொம்ப குறைய ஸ்கோர். ஏன்னா இது வந்து பிரச்சனைக்குரியது, இப்போ தான் ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இதை நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எதனால அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை வச்சு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் செக்ஷன், ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷன் அப்படிங்கிற வந்து இல்லை. ஸோ நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படிங்கிற வந்து தெரியல. ஸோ மொபைலில் உள்ள கூகுள் பிளே ஸ்டோரில் வந்து பார்க்கும்போது 4.4 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து வந்திருக்கு. பட் நம்ம டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப்பில் சர்ச் பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட், நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்காக கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. எனிஹவ் இந்த மொபைல் ஆப்பை ஃபுல்லாக நம்மளால வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மொபைல் ஆப்பில் உள்ள டாஸ்க்ஸ் எல்லாமே ஜெனுவினான டாஸ்க்ஸ் தான். மேபி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் டைம் எடுக்கலாம், பட் இதை வந்து ஒரு பாசிவ் இன்கமாக மட்டுமே நீங்கள் வந்து பண்ணால் இந்த ஆப்பில் வேலை பார்க்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அஃப்கோர்ஸ் நான் அக்ரி பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் பேஅவுட்டுக்கு வந்து $0.04 வச்சுருக்காங்க, செகண்ட் பேஅவுட்டுக்கு வந்து $0.5 அப்படிங்கிற வந்து வச்சுருக்காங்க. பட் எனிஹவ் இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் வழியாக நீங்கள் நிறைய மெம்பர்ஸை வந்து ஜாயின் பண்ணும் பட்சத்தில்
கண்டிப்பா நீங்க உங்களுடைய டார்கெட்டை ஈஸியா ரீச் பண்ணுவீங்க. இது ஒரு ஃபாஸ்டா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஆப், இல்ல ஒரு சூப்பர் டூப்பர் மொபைல் ஆப் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸ்லோவா போனாலும் ஒரு அஷ்யூர்ட் பாசிவ் இன்கம் இந்த மொபைல் ஆப்ல இருந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷனை நீங்க நல்லா யூஸ் பண்ணும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு 80 ரூபா டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி.